ஒளி உலகிலிருந்து மின்குரல்கள் 3வது பாகம். 7 ஏப்ரல் 1946. மதிப்பிற்குரிய லாலாஜி, மக்கள் ஆன்மீகத்தை ஒரு வேடிக்கையாக நினைத்திருக்கிறார்கள். வழிகாட்டியின் கடமைகளில் இதுவும் ஒன்று என்றே அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை உலக விவகாரங்களில் உடன் இணைந்திருக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தியானத்தில் கண்மூடி அமர்ந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். பல பிறவிகளாக தங்கள் நிலையான கருத்திலேயே விடாப்பிடியாக இருக்கிறார்கள். எவருமே ஆன்மீகத்திற்கு முதலிடம் அளிப்பதில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. அனைத்து எண்ண ஓட்டங்களையும் இந்த திசையில் ஒருமுகப்படுத்தி அதை அனைத்தையும் விட முக்கியமானதாக கருதி அதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை. இதுவே மக்களின் பொதுவான நிலையாக உள்ளது. தங்கள் இதயத்தை இந்த விஷயத்துடன் மட்டுமே இணைத்து அதற்கான வழிமுறைகளை அறிவது, முடிச்சுகளை தளரச் செய்வது மற்றும் முன்னேறுவதற்காக செயல்படுவது என இவற்றில் அவர்கள் ஈடுபட வேண்டும். மக்கள் ஆன்மீகத்தை ஒரு வேடிக்கையா, ஒரு பொழுதுபோக்கா, ஏதோ இதுவும் ஒரு விஷயமா 10ஓட 11 தான் இதை வச்சுக்கிறாங்க. அதோட ரொம்ப முக்கியம், போய் ஒரு குருநாதர்கிட்ட போய் நம்ம ஒரு சிட்டிங் எடுத்துட்டோம் அல்லது அவரை நான் குருவா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் என்ன பரம்பொருளோட கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் அவருடைய வேலை. வழிகாட்டிகளோட கடமைகள்ல இது ஒண்ணு. நமக்கு ஒண்ணும் கிடையாது. போனோமா, ஒரு வணக்கத்தை போட்டோமா, சரி நீங்க சொன்னீங்க ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றேன் டைரி, மிச்சம்லாம் எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும், நீங்க தான் என்ன கொண்டு வைக்கணும். அதாவது உங்களாலதான் முடியும்ன்றது சரணாகதி மனப்பான்மையில சொன்னா பரவாயில்ல. இது விட்டேத்தியான பொறுப்பற்ற மனப்பான்மையில சொல்றது, எனக்கு என்ன முடியும், நான் ஒண்ணும் தெரியாதுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறது ஒரு விட்டேத்தியான பொறுப்பற்ற ஒரு மனோபாவம். மக்களை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு மனோபாவத்துலதான் பெரும்பாலும் தியானம் பண்றாங்க. ஏதோ மாஸ்டர் சொன்னதுக்காக அல்லது நம்ம இந்த அமைப்புல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செய்து விட்டு சென்று விடுகிறார்கள். இதுவே ரொம்ப ரேரு. குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் தியானம் செய்யறவங்களே ரொம்ப ரேர். ஆனா அந்த மாதிரி செய்யறவங்கள கூட லாலாஜி சொல்லல. என்ன சொல்றாரு, இவங்க கூட அந்த கொஞ்ச நேரம் காலையில 5 மணில இருந்து 5 வரைக்கும் தியானம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை ஒரு நாள் முழுவதும். அப்படின்னா அவங்களால எப்படி முன்னேற முடியும்? பல பிறவிகளாக அவர்கள் தங்கள் நிலையான கருத்திலேயே, என்ன கருத்துன்னு கேட்டா உலக வாழ்க்கையிலேயே அதுதான் முக்கியத்துவம், எது இருக்கோ அதுதான் முக்கியம்னு நினைக்கிற அந்த கருத்திலேயே விடாப்பிடியாக இருக்கிறார்கள். யாரும் ஆன்மீகத்திற்கு முதலிடம் அளிப்பதில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. இந்த பிரியாரிட்டிங்கிற வார்த்தை தோடு போட்டு நம்ம புரிச்சு கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. பக்தினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளார கேட்டு பார்க்கலாம். எதுக்கு பேரு பக்தி? பக்திங்கிறது கடவுள் மேல இருக்கிற மரியாதையா, கடவுள் மேல இருக்கிற அன்பா, கடவுளுக்காக செலுத்துகிற ஒரு காணிக்கையா, என்ன பக்தின்னா என்ன அப்படின்னா, இப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அன்பு அப்படின்னு பார்க்க போனா கடவுள் மேல அன்பு செலுத்துறவங்கள்ட்ட எல்லாம் பக்தி உணர்வு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அன்பர்கள் எல்லாருமே பக்தியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அன்பும் பக்தியும் அப்படின்னு 2 வார்த்தையை சேர்த்து போடுறாங்க. அன்பா இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், அது தன்னை தானே இழக்கிற விஷயம், அதை பத்தி ஒன்றும் இல்லை. மரியாதையா இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா இந்த பக்திங்கிறதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான வார்த்தையா இருக்குது. பக்தினா என்ன அப்படின்னு நான் பல நாள் எனக்கு நானே கேள்வி கேட்ட பொழுது எனக்குள்ளார தோணுன ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பக்தி அப்படிங்கிறத அன்பும் மரியாதையும் கலந்த நிலைமைன்னு சொல்லலாம், கடவுளை பற்றி நினைப்புல இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், சார்ந்திருத்தல்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே வேற வேற வார்த்தைகள் இருக்கு. சார்ந்திருந்தால் சரணாகதி, அன்போட இருந்தால் அது அன்புதான், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. மரியாதை உணர்வோட இருந்ததுன்னா அதையும் மரியாதைன்னு தானே சொல்ல முடியும், அதை பக்தின்னு சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. அன்போட இருங்க, மரியாதையோட இருங்க, சார்ந்து இருங்க அப்படின்னா. அப்ப பக்தியோட இருக்கிறதுனா என்ன? பக்தி, பக்தன் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஒரே ஒரு விஷயம்தான்.
முழுக்க முழுக்க யாரோ ஒருத்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவன் தான் பக்தன். அவனுக்கு அவர் வந்து அவன் மேல பக்தி செலுத்துகிறான்னு நம்ம சொல்லலாம். எந்த விஷயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதன் மீது நம்ம பக்தி உணர்வோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் எனக்கு தோணுது. நீங்க கடவுள் பக்தன் அப்படிங்கிறவனை பாருங்களேன். யாரெல்லாம் பிரகலாதன பக்தன்னு சொல்றீங்க, அவன்கிட்ட எதை சொன்னாலும் சரி நாராயணாங்கிறதுக்கு மட்டும்தான் அவன் பிரியாரிட்டி. மீரா கண்ணனுக்கு மட்டும்தான் பிரியாரிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஒரு பக்தி உணர்வு மனதுல பொங்கி எழும் பொழுது மற்ற எல்லா விஷயங்களையும் பின்னுக்கு தள்ளி தான் அன்பு செலுத்துகின்ற ஒன்றின் மீது, மரியாதை காட்டுகின்ற ஒன்றின் மீது முழுமையான முன்னுரிமை அளிக்கப்படும். எல்லாமே அதுக்காக மட்டும்தான். இந்த முன்னுரிமையைத்தான் பக்தின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அன்பு மரியாதை இதோடு கூடவே எந்த திசையில எந்த விஷயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறதை பொறுத்துதான் பக்தி உணர்வுங்கிறது உருவாகிறது. இதெல்லாம் வந்து லாலாஜி இந்த இடத்துல சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். எவருமே ஆன்மீகத்திற்கு முதலிடம் அளிப்பதில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. எல்லா எண்ண ஓட்டங்களையும் இந்த திசையில் ஒருமுகப்படுத்தி இந்த ஆன்மீகத்தை அனைத்தையும் விட முக்கியமானதாக கருதி யார் ஒருவர் அதற்கு முன்னுரிமை அளிக்கிறாரோ அவர் மட்டும்தான் இதுல முன்னேறார். ஆனால் மக்கள் வந்து இந்த முன்னுரிமை அளிப்பதில்லை என்பதுதான் அவர்களுடைய பொதுவான நிலையாக உள்ளது. தங்கள் இதயத்தை இந்த விஷயத்துடன் மட்டுமே இணைத்து இதோட ஆன்மீகத்தோட மட்டுமே தங்கள் இதயத்தை எதுக்கு கொடுக்கணும்னா ஆன்மீகத்துக்கு கொடுக்கணுங்கிறார். மற்றதுக்கு எல்லாத்துக்கும் மூளையை பயன்படுத்துங்க, நீங்க இதயபூர்வமாக செயல்படுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வர்றோம். ஆனா முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்றோம், உலகியல் வாழ்க்கையில எல்லாத்துலயும் நம்ம இதயத்தை பயன்படுத்த முயற்சி பண்றோம். லாலாஜி சொல்றது வித்தியாசமா இருக்கு. நீங்கள் உங்கள் இதயத்தை ஆன்மீகத்திற்கு மட்டுமே கொடுங்கள், மற்றதுக்கெல்லாம் உங்க மூளையை பயன்படுத்துங்க, என்ன தோணுதோ அதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன உத்தரவு வருதோ அதை செய்யுங்க, கடமையா செய்யுங்க. மற்றதெல்லாம் ஆன்மீகத்திற்கு மட்டுமே உங்கள் இதயத்தை கொடுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்த நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம். நம்ம என்ன நினைக்கிறோம், எழுதுறதுல இருந்து பேசுறதுல இருந்து நம்ம உறவினர்கள் பழகிறதுல இருந்து எல்லாவற்றிலும் இதயபூர்வமாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் சொல்றோம்ல இதயபூர்வமாக, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்களா, இந்த உலக வாழ்க்கைய நல்லா வாழணுங்கிற எண்ணம் தானே இதுக்கு பின்னாடி இருக்கு. அவர்கிட்ட இதயபூர்வமா பேசுங்க, இதயபூர்வமா செயல்படுங்க இப்படிலாம் சொல்லும் போடுறோம், இல்ல சொல்ல முயற்சி பண்றோம். அதுக்கு அடியில என்ன இன்டென்ஷன் இருக்குன்னு பாருங்களேன். ஒருத்தட்ட இதயபூர்வமா பேசினா என்ன நடந்துரும், நீங்க பேசுறது அவருக்கு கரெக்டா புரியும், நீங்க நினைக்கிற விஷயம் அவரை போய் சேரும், அவர் நினைக்கிற விஷயம் உங்களை வந்து அடையும். அது மூலமா உலகியல் ரீதியா ஏதோ ஒரு விஷயம் நடந்து முடியும். அவ்வளவுதானே ஒழிய ஆன்மீகத்துல அதுல என்ன சாதிக்க போறோம். நீங்க இதயபூர்வமா ஒரு வேலையை செய்யறதுனால நடக்கும், வேலைனால நடக்கும், அவ்வளவுதான். வேலையை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆனா என்னன்னா இதயத்தை அதுல செலுத்துனீங்கன்னா நிச்சயம் பதிவு வருமா வராது. நீங்கள் இதயபூர்வமாக ஒரு விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா அதனுடைய பதிவை நீங்க இதயத்துல ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? இந்த கேள்வியை நமக்குள்ளார கேட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு முரண்பட்ட கருத்துக்கு தான் போவோம். அதாவது மூளைய இங்க இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துங்க, அப்படிதான் எனக்கு தோணுது இந்த இடத்த பார்க்கும்போது. ஆனா உங்க இதயத்தை ஆன்மீகத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க, ஆன்மீக பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. காலமுறை தியானம் பண்றதை இதயபூர்வமா பண்ணிப்போம். மாஸ்டரை பற்றிய நினைவுக்கு இதயத்தை கொடுப்போம். அந்த பரம்பொருளோடு ஒன்றாக இணையணும் அப்படிங்கிற இயக்கத்தை இதயத்துக்குள்ளார வளர்ப்போம். இதுக்கெல்லாம் நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். மற்றபடி நம்முடைய அலுவலக விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் எல்லாம் வந்து இதயத்தை ஓப்பன் பண்ணி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மாஸ்டர் சொல்றாரு, மாஸ்டர் நடக்குது, மாஸ்டர் சொல்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு, மாஸ்டர் சொல்ற மாதிரி நடந்துட்டு இருக்குன்ட்டு பட்டுக்காம அதுல ஒட்டிக்காம செய்யக்கூட நம்ம பழகலாம். நான் சொல்றது சரியா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இல்லைன்னா இந்த வார்த்தையை லாலாஜி இப்படி சொல்ல மாட்டாரு. தங்கள் இதயத்தை இந்த விஷயத்துடன் மட்டுமே இணைத்து அதற்கான வழிமுறைகளை அறிய வேண்டும். எதற்கான வழிமுறைன்னா ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை அறிய வேண்டும். அப்படி நீங்கள் உங்கள் இதயத்தை ஆன்மீகத்தோடு மட்டுமே இணைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களை பற்றி இருக்கின்ற முடிச்சுகள் தளர செய்யப்படுகின்றன. முடிச்சுன்னா பந்தம் தானே. நீங்க இதயத்தை வெளியில செலுத்த பந்தம் வரும். நான் இப்போ ஆசிரியர்,
நான் என்னுடைய குழந்தைகள்கிட்ட இதயபூர்வமா பழகி என்னுடைய பள்ளியில இதயபூர்வமா என்னுடைய மனதை செலுத்தினேன்னா அந்த முடிச்சு மேலும் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி வேற ஒண்ணும் நடந்துறாரு. ஏன் நான் அங்க இதயத்தை செலுத்துறேன்? நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். என்னுடைய குருநாதோடைய பிரசன்ஸ் அங்க கொண்டு வர்றேன். அவர் சொல்றது மாதிரி அந்த சூழ்நிலையில நான் நடந்துக்கிறேன். என் கடமையை செஞ்சுட்டு எல்லாத்தையும் அவர் கையில ஒப்படைச்சிட்டு வர்றதை விட்டுட்டு நான் எதுக்கு இதயபூர்வமா அங்க இருக்கணும்? இது என்டையர்லி கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் நான் பேசுறது. ஆனா நீங்க இது இன்னைக்கு சிந்தனைக்கான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். இதயத்தை ஆன்மீகத்திடம் மட்டுமே இணைத்து அதுல முன்னேறத்துக்கான வழிமுறைகளை அறிவதன் மூலமாக உலகியல் வாழ்க்கைகளால நமக்குள்ளார ஏற்படுற முடிச்சுகள் அல்லது ஏற்பட்ட முடிச்சுகளை தளர்த்தி விடலாம். ஏன்னா நீங்க இதயத்தை உலக வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது ஏற்கனவே முடிச்சுகளாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் அவை உங்க இதயத்து மூலமா செயல்பட்டு, அதனால இது ஒரு ரகசியம். நம்ம பார்க்குற டைமென்ஷனை மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம். இது சரியா அப்படின்லாம் நம்ம தான் அவங்கவுங்க தான் யோசனை பண்ணிக்கணும். ஆனால் இவ்வாறு இதயத்தை இந்த விஷயத்துடன் மட்டுமே இணைத்து அதற்கான வழிமுறைகளை அறிவது, முடிச்சுகளை தளர செய்வது மற்றும் முன்னேறுவதற்காக செயல்படுவது என இதில் மக்கள் ஈடுபட வேண்டும். உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் எளிதாக தோன்றுகின்றன. ஏனெனில் பெரும்பாலான நேரம் அவற்றிற்கே அளிக்கப்படுகிறது. அதே அளவு நேரம் ஆன்மீகத்திற்கும் அளிக்கப்பட்டால் அதுவும் எளிதாக தோன்றும். 2 மணி நேரம் படம் பார்க்க சொன்னா பார்க்கலாம். 4 மணி நேரம் வாலண்டியர் ஒர்க் பார்க்க சொன்னா பார்க்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தியானம் பண்ண சொன்னா பண்ண முடியுமா அப்படின்னா முடிய மாட்டாங்க. இன்னும் நம்மளால 30 நிமிஷம் தியானம் பண்றோம். வெளில இருக்கவங்களை கூப்பிட்டு சார் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம். ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க. நீங்க என்ன வேலை வேணாம்னு சொல்லுங்க செய்யலாம். கண்ணை மூடி உட்கார முடியாதுங்க. இதுதான் அவர் சொல்றாரு. உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு. ஆனா ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க. அதுக்கெல்லாம் பெரிய மகானா இருக்கணுங்க. நம்மளால நம்ம மனசுலாம் அது மாதிரி ஒரு இடத்துல நிக்காதுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் போக, அதாவது தூங்குற நேரம் போக பாக்கி 16 மணி நேரமும் நாம உலக வாழ்க்கையை பற்றிய சிந்தனையில இருக்கோம். அதனால உலக வாழ்க்கையில அந்த விஷயங்களை செய்யறது, படிக்கிறது, படம் பார்க்கறது, அலுவலக பணிகளை ஆற்றுவது, குடும்பத்திற்காக வேலை செய்வது இதெல்லாம் எளிமையாகவும், கண்ணு மூடி தியானத்துல உட்கார்ந்தா அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. ஆனா உங்களுடைய அந்த 16 மணி நேரத்துல குறைஞ்சது ஒரு பாதி நேரமாவது நீங்க ஆன்மீக சிந்தனைக்காக நேரத்தை ஒதுக்கினால், அப்படின்னா என்ன உட்கார்ந்து ஒரு இடத்துல அதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறது இல்லை. மற்ற வேலைகள் செய்யும் பொழுதும் அதோடு கூடவே ஆன்மீக சிந்தனைகள் இழையோடி கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு பயிற்சிக்கு, ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தது அந்த விஷயம், மாஸ்டர் சொன்ன விஷயம், அல்லது பரம்பொருள் பற்றிய சிந்தனை, அல்லது லாலாஜி சொன்ன ஒரு அறிவுரை, அல்லது விவேகானந்தர் சொன்ன ஏதோ ஒரு கோட்டு, அல்லது ஓஷோ சொன்ன அவர்கிட்ட படிச்ச ஒரு விஷயம், இப்படி ஏதோ ஒண்ணு நம்முடைய மனதுல ஓடிக்கொண்டே இருந்தால் அப்ப அன்னைக்கு தியானம் பண்றது எளிமையாக இருக்கும். அதாவது உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோமோ அதே அளவு நேரம் ஆன்மீகத்திற்கும் அளிக்கப்பட்டால் ஆன்மீக பயிற்சியும் எளிதானதாக தோன்றும். உண்மையான ஆன்மீகத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்கிறதா என்ன? அப்படி மகிழ்ச்சி குறைவா இருக்கு, தியானம் பண்ணா எனக்கு மகிழ்ச்சியா இல்ல, ஒரு போய் விளையாண்டா நல்லா இருக்கு, படம் பார்த்தா நல்லா இருக்கு, ஆனா மகிழ்ச்சியா இல்ல தியானம் பண்ண அப்படின்னா உண்மையான காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு அந்த பரம்பொருள் மீது அன்பு இல்லை. அந்த அன்பு இருந்தால் உங்களுடைய தியானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்க குழந்தை மேல உங்களுக்கு அன்பு இருக்கு. அப்ப குழந்தையோட விளையாண்டா என்ன வருது? மகிழ்ச்சி வருது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? குழந்தை மேல எனக்கு இருக்கிற அன்பு. அப்ப பரம்பொருள் மீது எனக்கு அன்பு இருக்கு, அல்லது மாஸ்டர் மேல எனக்கு அன்பு இருந்தால் மாஸ்டரோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தியானம் பண்ற நேரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மகிழ்ச்சியானதாக இருக்கணும். அப்ப உண்மையான ஆன்மீக பயிற்சியில மகிழ்ச்சிக்கு குறைவு ஏற்படுகிறது. மகிழ்ச்சியா இல்லைங்க, உட்கார்ந்துருக்கிறது எப்படியோ இருக்குன்னா அடிப்படையில என்னுடைய அன்புல ஏதோ ஒரு சின்னதா ஒரு தவறு இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு குழந்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அம்மாவை ஒரு பாக்குது அப்படிங்கும் பொழுது அம்மா பக்கத்துல இருந்தாலும் அது சந்தோஷப்படுது.
ஒருவேளை அது சாக்லேட்டுக்காக அம்மா கிட்ட வருது அப்படின்னா, அம்மா சாக்லேட் கொடுக்கலன்னா அது முகத்தை திருப்பி. அப்போ உண்மையான அன்பு அந்த குழந்தைகிட்ட மறைஞ்சு இருக்கு. மேல வேற ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அம்மாவை வந்து பாக்குது. அம்மா அதை கொடுக்கலன்னொன்னே அதுக்கு மகிழ்ச்சி இல்லை அம்மா பக்கத்துல இருக்கு. அது மாதிரி என்னுடைய ஆன்மாவுக்கு பரமாத்மா மேல உண்மையான அன்பு இருக்கலாம். எனக்கு வந்து மாஸ்டர் மேல உண்மையான அன்பு இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல உலகியல் ரீதியா நான் எதையோ ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். அது வந்து உலகியல் ரீதியா கூட இருக்கலாம், அல்லது பயிற்சி முறையில கூட ஏதோ ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புக்கு அந்த சாக்லேட்டுக்கு மாஸ்டர் வந்து ஒரு பணிவு கொடுக்கல, வரல, இறங்கி வரல அப்படின்னா அந்த தியானம் எனக்கு எப்படி இல்லை, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. நான் ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படின்னு எடுத்துக்காம வெறும் தியானம் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன சிம்பிள் கான்செப்டா எடுத்துக்கிறேன். ஆனா லாலாஜி என்ன சொல்றாரு, உண்மையாவே ஆன்மீகம் அப்படிங்கிற வாழ்க்கையில, ஆன்மீக வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அப்படி ஒருவர் ஆன்மீக ரீதியான வாழ்க்கையை, அதாவது எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்துக்கு முதலிடம் கொடுத்து இதயத்தை ஆன்மீக பயிற்சிக்கு மட்டுமே கொடுத்து வாழ்ற வாழ்க்கைக்கு போகும்பொழுது அவருக்கு அது வெறுமனையே தோணுது, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் அவருக்கு கடவுள் மீதான அன்பு இன்னும் வளரவில்லை அப்படிங்கிறது தான். தியானத்தின் மூலம் எதையும் சாதிக்கலாம். நம்மிடம் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் களையலாம். இதுக்கெல்லாம் எது வாய்ப்பா இருக்குன்னா அன்பு மட்டும்தான். அன்பு அப்படின்னா எது மேல கொண்ட அன்புன்னா பரம்பொருள் மேல கொண்ட அன்பு, மூல ஆதாரத்தின் மீது கொண்ட அன்பு. நமக்கு பரம்பொருள் மூல ஆதாரம் அப்படின்லாம் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இது எல்லாம் நமக்கு ஒண்ணுதான். அந்த ஒன்று யாருன்னா குருநாதர் தான். அதன் மீது உள்ள அன்பு, குருநாதர் மீது நாம் கொண்டுள்ள அன்பு ஒன்றுதான் நம்மை கடைசி லட்சியத்தின் வரை கொண்டு செல்லும். ஒவ்வொரு கணமும் அவரது நினைவில் செயலாற்றுவதே உங்களுடைய தியான பயிற்சியை எளிதாக்குகிறது. அப்ப நிலையான நினைவு எதுக்காக அப்படின்னு கேட்டா, தியான பயிற்சியை எளிதாக்குவதற்காக. அதாவது மற்ற விஷயங்கள்ல இதயத்தை கொடுத்துடாம இருக்கிறதுக்காக. இன்னும் பழிச்சுன்னு சொல்லணும்னா அதான் சொல்லணும். இதயத்தை தியானத்துக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா மற்ற வேலைகள்லாம் நிலையான நினைவுல செய்ய பழகுங்க. அவருடைய நினைவுல நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்க இதயம் அதுல போய் ஒட்டாது. இதயபூர்வமா அதை செய்ய மாட்டீங்க. இதயபூர்வமா செய்யலன்னா இதயத்துல பதிவுகள் ஏற்படாது. இதயத்துல பதிவுகள் ஏற்படலன்னா உங்களுடைய தியானம் அடுத்த நாள் எளிதாக பரம்பொருளை நோக்கி திரும்பி. இது ஒன்று மட்டுமே சுலபமான வழியாகும். அதனுடன் பயனுள்ள வெவ்வேறு யுக்திகளையும் நாம பயன்படுத்தலாம். இல்லையெனில் மெய்யான அன்பு இருந்தால் இவை யாவும் தானாகவே நிகழ ஆரம்பிக்கும். அதுதான் மேல சொன்னதுதான் திருப்பி வர்றார். நீங்க ஒண்ணு அவரோட நினைவுல செயலாற்ற ஆரம்பியுங்கள். சின்ன சின்ன உத்திகளை கடைபிடிங்கள். அந்த சின்ன சின்ன உத்திகள் தான் புத்தகம் படிக்கிறது, சேவை செய்யறது, சத்சங்கத்துக்கு போறது, இது போல ஆன்மீக பயிற்சியில ஈடுபட்டிருக்கவங்களோட சேர்ந்து கலந்து பழகி உரையாடுவது, இதெல்லாம் சின்ன சின்ன உத்திகள். இதெல்லாம் தியானத்துக்கு ஒரு எளிமையான ஒரு வழியை உருவாக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உத்திகள், நிலையான நினைவு இதுக்கெல்லாம் பதிலாக மெய் அன்பு வளர்ந்தால், மெய்யான அன்பு வளர்ந்தால், அதாவது பரம்பொருள் மீதான அந்த உண்மையான அன்பானது வளர்ந்துச்சுன்னா இந்த நிலையான நினைவு, இந்த பயிற்சி முறை, தியானம் இதெல்லாம் தானாகவே நிகழ ஆரம்பிக்கும். பெரும்பாலான நேரத்தை அவரது நினைவிலேயே ஈடுபடுத்த வேண்டும். அப்படி செய்தால் வெற்றி நிச்சயம் என்ற அளவிற்கு நன்கு முயற்சித்து அறிந்த அதற்கான வழி இதுவாகத்தான் இருக்கும். இப்ப பாபுஜிக்கு லாலாஜி சொல்லிட்டு வர்றது அதுதான். நீங்க நீங்க செஞ்சது நல்ல விஷயம். எளிமையாக நீங்க வந்து லட்சியத்தை அடைந்தீர்கள். அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிறத நீங்க குறிப்பெடுத்து எழுதுங்க. திரும்பி பழைய நிலைமைக்கு போயின்னு நிதி சொன்னார். அவர் என்ன செஞ்சாருங்கிறத பத்தி லாலாஜி இங்கதான் சொல்லிட்டு வர்றாரு. அதுல அவர் முக்கியமா சொல்ற விஷயம், இன்னைக்கு சொன்ன விஷயத்துல முக்கியமான விஷயம்னே நீங்க பாத்தீங்கன்னா எதுன்னு பாருங்க, அந்த இதயத்தை ஆன்மீக பயிற்சிக்கு கொடுத்து பெரும்பாலான நேரம் அதற்கான சிந்தனையில இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இருக்கும் பொழுது மற்றவை எல்லாம் தானாக நிகழ ஆரம்பிக்கும். பெரும்பாலான நேரத்தை அவரது நினைவிலேயே நம்ம செலுத்தணும். வெற்றி நிச்சயம் என்ற அளவிற்கு நன்கு முயற்சித்து அறிந்த அதற்கான வழி எது அப்படின்னா இதுதான். அப்ப யாராவது ஒருத்தர் மையத்தை அடையணும்.
பரம்பொருளை அடையணும், மாஸ்டரோட இரண்டரை கலக்கணும், தன்னிலை உணரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கான செயல்பட்டு, அதாவது பை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவபூர்வமாக அறிந்த நிச்சயம் 100% வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒவ்வொருவரும் முயற்சித்து பார்த்து ரெஃபர் பண்ணி செக் பண்ண ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். இந்த வழி அவருடைய நினைவில் செயலாற்றுவதே. உலக ரீதியில் பார்த்தால் அன்பு என்பது பெரும்பாலும் இந்திரிய சுகங்களுடன் தான் இணைக்கப்படுகிறது. இது எளிதாகவும் தோன்றுகிறது, ஏனெனில் இதயம் அதையே சார்ந்திருக்கிறது. அதற்கு பதிலாக அதை ஆன்மீகத்தை நோக்கி திருப்பினால் அனைத்தையும் அடையலாம். அனைவருக்கும் கிட்டிவிடாத வற்றாத மகிழ்ச்சியுடன் அன்பு இணைக்கப்பட்டால் அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். இணைப்பு மாத்திரமே மாற்றப்படுகிறது. புலன் உறுப்புகளிலிருந்து தோன்றும் சக்தியின் விளைவால் புலன் இன்பம் ஏற்படுகிறது. அந்த சக்திக்குள் ஊடுருவல் நிகழ்கிறது. அதன் தவறான பிரயோகம் அதனுள் வலிமையை உருவாக்குகிறது. கொஞ்சம் இது யோசனை பண்ண புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நினைச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி வருவோமே. இப்ப அன்பு என்பது பெரும்பாலும் இந்திரிய சுகங்களுடன் தான் இணைக்கப்படுகிறது. இப்ப குழந்தைக்கு மேல அன்பு இருக்கு, ஒண்ணு என்ன எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்டுறோம்? நம்ம இந்த குழந்தைய வாரி அணைச்சி ஹக் பண்ணி அதுக்கு முத்தம் விடுவோம். இப்ப இதுல என்ன கிடைக்குது? அந்த குழந்தைக்கு ஒரு வார்ம்னஸ் கிடைக்கும். இந்த வார்ம்னஸ் எங்க போகுது? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா புலன்கள் மூலமாக அந்த குழந்தைய அப்படியே எட்டக்கையே பார்த்து இதயத்துல இருந்து அது உள்ளார அன்பு செலுத்தி பாருங்களேன். அது உங்களை பார்க்கணுங்கிறீங்க? பார்க்காது. இப்படிதான் உலகியல் ரீதியா நம்மளை பார்த்து நம்ம கிட்ட யாரு பேசுறாங்களோ, நம்மளை யாரு பாராட்டுறாங்களோ, நமக்கு யாரு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, அப்ப நம்ம புலன்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு இதைத்தான் அன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அன்பு செலுத்துறது அப்படின்னா ஒரு பொருளை கிஃப்டா கொடுக்கறது, ஒருத்தரை புகழ்ந்து பேசுறது, ஒருத்தருடைய கையோட கை கோர்த்துக்கிறது, இதுதான் அன்பை வெளிப்படுத்துற விதமாக இருக்கு. இது விலங்கியல் ரீதியான அன்பு. இப்போ ஒரு ஆடு மாடு இருக்குன்னு கேட்டா அது அன்பு மிகுதியா இருந்ததுன்னா பக்கத்துல போய் நின்று ஒண்ணு நக்கி கொடுத்து மோண்டு கொடுத்து அந்த புலன் சார்பாக அது அன்பை வெளிப்படுத்து. மனுஷனும் அப்படியேதான் அன்பை வெளிப்படுத்த முயற்சி பண்றோம். அதுதான் அவர் சொல்றாரு, அன்பு என்பது பெரும்பாலும் இந்திரிய சுகங்களுடன் தான் இணைக்கப்படுகிறது. அதனால இந்த அன்பு கீழ் நோக்கி பாய ஆரம்பிக்குது. அப்படி அன்பை இது மூலமா வெளிப்படுத்துறது ரொம்ப ஈஸி. இப்ப என் குழந்தைகிட்ட என் அன்பை வெளிப்படுத்தணும்னா அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து, அப்பா நான் அப்பா பாரு உன்னால எவ்வளவு அன்போட இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படுத்திடலாம். ஆனா என் இதயம் முழுக்க அவனுக்காக தான் அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத இந்திரிய சுகங்கள் மூலமாக இல்லாமல் புரிய வைக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸா இருக்கும். அதுக்கான நேரம் வர்ற வரைக்கும் தொடர்ச்சியா அந்த இணைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஏனென்றால் கொடுக்கிறவருடைய இதயமும் சரி, வாங்குறவருடைய இதயமும் சரி இந்திரிய சுகங்களையே நம்பி இருக்கு. இப்ப என் பையனோ என் பொண்ணோ இல்ல என்னுடைய நண்பனோ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் நான் அவங்களால எனக்கு கிடைக்கிற இந்திரிய சுகத்தை வைத்துத்தான் எடை போடுகிறேன். அது என்ன சார் இந்திரிய சுகம்னா? நம்ம சொன்னதுதான். என்னை பார்த்தோன்னா வணக்கம் வைக்கிறான் ஒரு பையன் டெய்லி, அப்பதான் அவன் என்னோட அன்போட இருக்கான்னு அர்த்தம். அவன் என்னை பார்த்துட்டு அப்படியே அமைதியா மனதுக்குள்ளார ஒரு பெரிய ஆசிரியர் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ரொம்ப நல்லவர், இவர் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிட்டு போயிட்டு இருப்பான்னு வச்சுங்களேன். அவனை பார்த்தா அது பாட்டுக்கு போகுது, வாத்தியாரை பார்த்தா ஒரு வணக்கம் கூட வைக்க மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு இந்திரிய சுகம் தேவையா இருக்கு. என்னை பார்த்து குவிந்து தலை குவிஞ்சு சொல்றப்ப இந்திரியங்கள் சுகம் அடைகிறது பார்த்து அதை ஏற்று. அதையே மனசார செஞ்சுட்டு போனா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்முடைய அன்பு எல்லாமே பெரும்பாலும் இந்திரிய சுகங்களுடன் தான் இணைக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக இது ஆன்மீகத்தை நோக்கி திரும்பினால், அன்பு என்பது ஆன்மீகத்தை நோக்கி திருப்பப்பட்டால், அதாவது தெய்வீகத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டால் நாம் அனைத்தையும் அடையலாம். நம்ம ஆனா மாஸ்டர் கிட்ட போனா கூட இந்திரிய சுகம்தான். தியானமே நமக்கு இந்திரிய சுகமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் தியானத்துல உட்காடுறேன், மாஸ்டர் மற்றற்ற அன்போட எனக்கு அந்த உச்சபட்ச நிலையை சூன்யத்தை கொடுத்தாடுறேன். அந்த தியானம் மண்ணு மாதிரி இருக்கும்.
ஆனா எனக்கு அது பிடிக்காது. தியானத்துல உட்கார்ந்தோம்னா அப்படியே அந்த கரகரன்னு சுத்தணும், எனக்குள்ளார விறுவிறு விறுவிறுன்னு ஏறணும், அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் அன்னைக்கு இது ஆன்மா அடையுதா? ஆன்மா பறக்குமா? ஆன்மா விறுவிறுப்பை உணருமா? இதையெல்லாம் உணர்றது இந்த இந்திரியங்கள், புலன்கள். இப்ப நான் தியானத்திலையும் எதை நோக்கி திரும்பினேன்னா இந்திரிய சுகத்தை நோக்கித்தான் இருக்கிறேன். அதற்கு பதிலாக அந்த பரம்பொருளோடு இணைந்திருக்கிற இணைப்பு அப்படிங்கிற விஷயத்தோட நான் ஒரு தியானத்துல உட்கார்றேன் அப்படின்னா நான் மாஸ்டரோட கனெக்ஷன்ல இருக்கிறேங்கிற அந்த ஒரு எண்ணமே எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுது அப்படின்னால், அந்த வற்றாத மகிழ்ச்சியுடன் எனது அன்பு இணைக்கப்பட்டால் அந்த நிலைக்கு என்னை கொண்டு வர முடியும். இங்கே இணைப்பு மாத்திரமே, எதோட நான் மட்டும்தான் மாத்திரேன், மற்றபடி நான் அப்படியே தான் இருக்கேன், அதே வேலையை தான் செய்யறேன். பட்டு என்னுடைய தொடர்பு மாறி போச்சு. எதோட இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் மாறுது. இப்ப புலன் உறுப்புகளிலிருந்து தோன்றும் சக்தியின் விளைவால் புலன் இன்பம் ஏற்படுகிறது. அந்த சக்திக்குள் ஊடுருவல் நிகழ்கிறது. அதன் தவறான பிரயோகம் அதனுள் வலிமையை உருவாக்குகிறது. திரும்பி மேல போற இந்திரிய சுகத்துக்காக நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அங்கு அந்த இந்திரியங்கள் வெளிப்படுத்துற சக்தி, அதுல உங்க புலன்கள் இன்பம் அடையுது. அதனுடைய தவறான பிரயோகம் அந்த புலன்களுக்கு வலிமையை உருவாக்கி அவை அதுக்காக தன்னை குடிப்பது. பாருங்களேன், ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு மனுஷனை சொல்லாம ஒரு நாயவோ அல்லது ஒரு மாட்டையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு நாயினே வச்சுப்பேன், அதுக்கு ஒரு ஒரு கறி துண்டு போடுறோம். அப்ப அதை சாப்பிட்ட உடனே அந்த டேஸ்ட் அதோட நாக்குல இருந்து ஏற்படுற சக்தியானது அந்த அந்த கறி சுவையை எடுத்து உள்ளுக்குள்ளார கொடுக்கும் பொழுது அந்த நாக்குக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்குது. அப்ப அந்த புலனுக்குள்ளார அந்த புலன் வழியாக ஊடுருவல் உள்ளுக்குள்ளார நிகழுது, புலனுடைய இன்பமானது. இப்ப இது என்ன பண்ணுது, அந்த புலனுக்கு வலிமையை உருவாக்குது. அடுத்த ட்ரிப்பு அது எங்கடா கறி கிடைக்கணும் பின்னாடியே போகிற அளவுக்கு அதனுடைய புலனானது அதை இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. இது மனுஷனுக்கும் இதான் நடக்குது. ஆனா சொன்னோம்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்குங்கிறதுனால நான் ஒரு விலங்க சொல்றேன். இந்த ஜாரிஜி ஒரு இடத்துல சொல்லுவாரு, திருப்பூர்ல ஒரு தடவை பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு, இந்த குழந்தையெல்லாம் இது சாப்பிடுறாங்கல்ல, நான்வெஜ் சாப்பிடுறாங்கல்ல, அவங்க சொல்லும் பொழுது இளம் கறியா வேணும் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவெல்லாம் நினைச்சு பார்க்கணும், இது உங்களையே அது மாதிரி உங்களோட பெரிய ஒரு ராட்சசர்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள இருக்கிறதுலயே இளம் குழந்தைகளா வேணும், அதை போட்டு வறுத்து சாப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும் உங்களுக்குலாம் அப்படின்னு. இப்ப இது எது இந்த மாதிரி கேக்குது? இந்த மாதிரி இளம் இதுவா மென்மையானதா சாஃப்டானதா, அது உயிரை பத்தி கவலை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எது கேக்குதுன்னா நம்முடைய புலன்கள் கேட்கிறது. மொத்தத்தில் ஒன்று மட்டுமே முயற்சிக்கப்பட வேண்டும். இவ்வளவு மூலமா அவர் சொல்லிட்டு வர்றது என்னன்னு கேட்டா, மனுஷனுடைய முயற்சி பல திசைகள்ல இருக்கக்கூடாது. காலம்புற எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் ஒண்ணுக்குமே முயற்சி பண்ணிட்டு இருந்தா எப்படி? பேஸ்ட் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி, அப்புறம் தண்ணி கிடைக்கல, தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா வாய்க்கு பிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சின்னு ஆரம்பிச்சு நைட்டு தூங்குறதுக்கு எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு அதுக்கான முயற்சியிலேயே எல்லா நேரமும் முயற்சியிலேயே வாழ்ற இடத்துலயே மனுஷன் நம்மள வச்சிருக்காரு ஆண்டவர். இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா காசா மாதிரி இடங்கள்ல, உக்ரைன் மாதிரி இடங்கள்ல இருக்கிற மக்களுக்கு வேணா இருக்கலாம். அது அவங்களுடைய பாவம், அவங்க அனுபவிக்கிறதுக்காக இயற்கை கொடுத்துருக்கிறதா இருக்கலாம். அதுல இருந்து அவங்க எல்லாம் மீண்டு வரட்டும். ஆனா நம்ம இதுக்கெல்லாம் முயற்சி பண்ற இடத்துல இல்ல. ஆனா அப்படிதான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அதாவது நேரத்துல அதுல சிந்தனையை செலுத்துறதுக்கு பதிலா எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயங்களையும் இயல்பாக நடக்க விட்டுட்டு தெய்வீகத்துல மட்டும் சிந்தனையை செலுத்துங்கள். மொத்தத்தில் ஒன்று மட்டுமே முயற்சிக்கப்பட வேண்டும். நான் பல்லு வளர்க்குறப்பையும் நான் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடுறப்பையும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தூங்குறப்பையும் அதனோட இரண்டரை கலக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கான முயற்சியாதான் அந்த தூக்கம் இருக்க வேண்டும். ஒன்றில் கண்மூடித்தனமான விருப்பம் இருக்கிறது, மற்றொன்றில் மனித பண்பாடு இருக்கிறது.
எதை பத்தி சொல்றாரு? புலன் இன்பங்களுக்காக முயற்சி பண்ணும் பொழுது அந்த ஒண்ணு மட்டும்தான் முயற்சிக்கப்படுது. அதுல என்ன இருக்குன்னா கண்மூடித்தனமான விருப்பம் இருக்கு. பாருங்க, நான் சொன்ன அந்த முன்னுரிமை கொடுக்கறது, பின்னாடியே போறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் காதல்ல விழுற ஒரு இளைஞனுக்கோ ஒரு இளம் பெண்ணுக்கோ இருக்கதான் செய்யுது. அவங்க அந்த ஒண்ணு தவிர வேற சிந்தனையே இல்லாம கூட இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருப்பது கண்மூடித்தனமான விருப்பம். ஆனால் தெய்வீக நினைவுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மற்ற கடமைகளை சரியாக ஆற்றுவது மனித பண்பாடு. இது கடமை என்ற வட்டத்தில் இருக்கிறது. இந்த வெளிப்புற கடமை மரியாதையற்ற வட்டத்துள் உள்ளது. இது சரிப்படுத்தப்பட்டால் மற்றவையும் கட்டுப்பாட்டிற்குள் வர முடியும். முடிவாக கூறினால், அன்பு மட்டுமே வெற்றியின் ரகசியமாகும். அது ஆர்வலரை இறுதி கட்டம், அதாவது துருவ பதம் வரை அழைத்து செல்லும். பிறகு தானாகவே மறைந்துவிடும் அல்லது இல்லாமல் போய்விடும். இந்த துருவபதம் வரை அன்பு அழைச்சிட்டு போய் ஏன் தானா மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற விஷயத்த பத்தி லாலாஜி சொல்றார். அது நம்ம நாளைக்கு படிப்போம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப ஒரு எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா நம்ம இது வரைக்கும் சிந்திச்ச சிந்தனைகளுடைய வழியவே திருப்பி போடுற மாதிரி லாலாஜி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் சிந்தனையை செலுத்துவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.